காலையில விடிஞ்சிடுச்சா? ஐ ஜாலி. மலரு, என்ன இவ இவ்வளவு நல்லா தூங்கிட்டு இருக்கா? இவ எழுப்பவே முடியாது இவள. அம்மா கூட இவ்வளவு நேரம் தூங்குறாங்களா? பெரியம்மா வர போறாங்க. அம்மா, அம்மா எழுந்துருமா. ஏம்மா இவ்வளவு நேரம் தூங்குறீங்க? எழுந்துருங்கம்மா, ப்ளீஸ்மா எழுந்துருங்க, பெரியம்மா வர போறாங்க. ஆமாடா, பெரியம்மா இவ்வளவு சீக்கிரம் எல்லாம் வரமாட்டாங்கடா. காலையில மத்தியானம் லஞ்சுக்கு தானடா வர போறாங்க. அது எனக்கு தெரியும்மா, நீங்க எழுந்துருங்கம்மா, சீக்கிரமா என்ன ஸ்பெஷலா செய்யுங்கம்மா, பெரியம்மா வர போறாங்கல்ல. ஏன்டா கொஞ்ச நேரம் தூங்க வைடா, மத்தியானம் தானடா வர போறாங்க. அர்ஜுன் அமைதியா இருடா. அர்ஜுன், நான் தூங்குறேன் கொஞ்ச நேரம். அம்மா, என்னம்மா இது சின்ன குழந்தை மாதிரி பண்றீங்க? எழுந்துருங்கம்மா, எழுந்து எதனா செய்யுங்கம்மா. நான்வெஜ் தானே செய்ய போறீங்க? என்ன நான்வெஜ் செய்ய போறீங்க? டேய், எதுக்குடா நீ இவ்ளோ அவசரப்படுற? இன்னும் வர்றதுக்கு டைம் இருக்குடா. அவங்க 1 மணிக்கு தாண்டா வருவாங்க. டைரக்டா லஞ்சுக்கு தாண்டா வரேன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, எங்க அம்மா என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு? எங்க அம்மா எழுப்பவே முடியல. ஏன் மலரு, நீனா எழுந்துடா மலரு. டேய் அர்ஜுன், அமைதியா இராண்டா. எதுக்குடா இப்ப என்ன எழுப்புற நீ? ஒரு நாள் கூட தூங்க விட மாட்டல நீ. சும்மா என்ன எழுப்பிட்டே இருக்க. போடாங்க நீ. நான் எங்க வர மாட்டேன். என்னத்துக்கு எழுப்பணும்னு கூட தெரியல இவளுக்கு. நல்லா தூங்குறா. என்ன பண்றது, எல்லாருமே தூங்குறாங்களே. நான் என்ன பண்ணட்டா இப்போ? எனக்கு தூக்கமே வரலையே. எங்க பெரியம்மா வேற வரப்போறாங்க. ஜாலி. சரி சரி, நம்ம கொஞ்ச நேரம் வெளியே போய் சுத்திட்டு வரலாம். இவங்க எல்லாம் தூங்கட்டும். என்ன இவன் இவ்ளோ காலையில நம்மள எழுப்பி விட்டுட்டான். அவங்க பெரியம்மா வர்றதுனால அவ்வளோ எக்ஸைட்மெண்டா இருக்கானா இவன். அப்பாடி, நம்ம தூங்குனா இன்னும் நல்லா தூங்கி இருக்கலாம். இவன் அர்ஜுன் என்னதான் பண்றது தெரியல. ஒரு கெஸ்ட் வரக்கூடாது. இவங்க 2 பேரும் நல்லா தூங்குறாங்க. சரி தூங்கட்டும், நம்ம நம்ம வேலைய பார்க்கலாம். மலர் கூட நல்லாதான் தூங்குறா. அம்மா, நான் எங்கம்மா தூங்குனேன்? உங்க பையன் இருக்கானே இந்த அர்ஜுன் தூங்கவே விடலம்மா. எழுப்பிட்டாமா என்ன. தூங்கிட்டு தான்மா இருந்த நல்லா நானு. நான் என்னமா பண்ணட்டா? அவன் என்ன கூட அவன் தாம்மா எழுப்புனா இங்க பெரியம்மா வராங்கன்னு. ஆமால, பெரியம்மா வராங்கல்ல. ஐயோ, நானே மறந்துட்டேன் பாருங்கம்மா. நீயும் மறந்துட்டியா? நான் மறக்கல. லேட்டா தானம்மா வர போறாங்க, அதனால லேட்டா எழுந்துக்கலாம்னு நினைச்சேன். சரி சரி, நீங்க பாருங்கம்மா. நான் போறேன், நான் அர்ஜுன் கிட்ட போறேன். எங்க அக்கா வரனால எல்லாம் எக்ஸைட்மெண்டா இருக்காங்க. எனக்கு வேலை செய்யணும். என்ன வேலை செய்ய போறது ஒண்ணும் புரியல. சரி, நம்ம வேலைய பார்ப்போம். ஆஹா, தண்ணி வேற இல்லையே. இப்ப என்ன பண்றது? வீட்டுக்கு வேற விருந்தாளி வராங்க. என்னைக்கு விருந்தாளி வராங்களோ அன்னைக்குதான் தண்ணியும் வராது. இருக்கிற தண்ணிய வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான். எங்க போயிட்டாங்க எங்க அம்மா? எங்க அம்மா தூங்கியிருந்தாங்களே. எங்க போயிருப்பாங்க? இந்த பாத்ரூம்ல தான் இருப்பாங்கம்மா. மா, மோ, என்னம்மா பண்றீங்க? அம்மா, புதினா எல்லாம் வந்திருக்கு, வாங்கட்டுமா? என்னடா புதினாவா? என்ன பண்றது புதினா வச்சுட்டு? என்ன, பிரியாணி தானே செய்ய போறீங்க? செய்யுங்க சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியே பண்ணுங்கம்மா. நான் புதினா வாங்கிக்கிறேன். தெருவுல வித்துட்டு இருக்காங்கம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீங்க சிக்கன் பிரியாணி தான் செய்றீங்க, எனக்கு தெரியாது. எனக்கு பிரியாணி தான் வேணும், எங்க பெரியம்மாக்கும். இவனுக்கு பிரியாணி பிடிக்கும்னா எல்லாருக்கும் பிரியாணி தான் செய்யணும். என்னன்னே புரியல. பசங்க இருக்காங்களே பசங்க. ஐயோ, சரி நம்ம வேலையை பார்க்கலாம். சிக்கன் வாங்கிட்டு வந்து பிரியாணி செஞ்சிட வேண்டியதுதான் மதியானம். அடாடா, தண்ணி வேற இல்லையே. இந்த ஒரு பக்கெட் தண்ணி தான் இருக்கு. இதுவும் சூடா இருக்கா சில்லுன்னு இருக்கா? பரவாயில்ல. எங்க இந்த வெயில் காலத்துல போய் எங்க இந்த தண்ணி சில்லுன்னு இருக்க போகுது. சரி, நம்ம இதை வச்சு எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி குளிச்சிட வேண்டியதுதான். பசங்களுக்கு வேணா அப்புறமா வேணா குளிக்கட்டும். உடம்புக்கு தானே குளிக்க போறேன். இந்த தண்ணியே போதும் தான் நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ணி நம்ம உடம்ப ஃப்ரெஷ்ஷப் ஆக்க வேண்டியதுதான். என்ன பண்றது? ஆஹா, தண்ணி சில்லுனும் இல்ல. இந்த தண்ணி எப்படிதான் குளிக்கிறது தெரியல. சரி, சீக்கிரமா சிக்கன் பிரியாணி வேற செய்யணும்ன்றாங்க. எப்ப இவங்க போய் சிக்கனை வாங்கிட்டு வர்றது? நம்ம செய்யறது? அப்படியே சிக்கன் பக்கோடா கூட பண்ணிடலாம். எங்க அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன் பக்கோடா. இந்த கிருஷ்ணா இப்படி தூங்குறாங்க. எப்பதான் எழுந்துக்க போறாங்கன்னு தெரியல. கிருஷ்ணா எழுந்துட்டு தான் போய் அதுக்கப்புறமா அவரு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு எப்போ போய் சிக்கன் வாங்கிட்டு வருவாரு. நான் எப்போ பிரியாணி செய்யறது? எங்க அக்கா 1 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்தா கரெக்டா சாப்பிடணும் வேற. வா, தண்ணியில காலை வச்ச உடனே எவ்வளவு சூப்பரா இருக்கு. இன்னும் குளிக்க ஸ்டார்ட் பண்ணா இன்னும் எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல. சரி சரி, சீக்கிரமா குளிக்கணுமே. எங்கன்னா ஈவினிங் எங்கன்னா போலாமா? கரெக்ட், நம்ம ஊர்ல அந்த எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, அங்க போலாம். எங்க அக்கா வேற 2 பசங்களை வேற இட்டுன்னு வருவாங்க.
எப்படிதான் நான் சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அச்சச்சோ, நினைச்சாவே பயமா இருக்கு. ஆஹா, என்ன அருமையா இருக்கு தண்ணி ஊத்த. ஐயோ, நான் ஏன் தலைக்கு ஊத்திட்டேன் பாரேன். சரி, ஊத்தணும் அப்படியே ஒரு தலைக்கு குளிச்சுட்டு வெளிய வர வேண்டியதுதான். என்ன பண்றது, இப்ப வேற வழி இல்ல. ஊத்திட்டேன்னா சரி, தண்ணியில குளிக்க வேண்டியதுதான். லால 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 லால. இந்த தண்ணி நம்ம ஃபுல்லா காலி பண்ணிட்டோம்னா பசங்க வாஷ்ரூம் போறதுக்கு கூட தண்ணி இல்ல. கொஞ்ச நாள் இந்த தண்ணிய சேவ் பண்ண வச்சிருக்கணுமே. ச்சே, மறந்துட்டேனே நானு. இப்ப குழந்தைங்க வந்தா என்ன பண்ணுவாங்க? சரி, பார்க்கலாம், பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஐயோ, நான் துணி எடுத்துட்டு வரவே மறந்துட்டேனே. என்ன பண்றது இப்போ நானு? அச்சச்சோ, ஷட், என்னய்யா இது, தப்பு பண்ணிட்டேனே. இப்ப இவங்கள கூப்பிட்டாதான் கிருஷ்ணா நல்லா தூங்குறாங்க. இவங்கள என்ன பண்றது இப்போ? காதுலயே விழாதே. என்னங்க, 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 காது கேக்குதா? என்னங்க, ஏங்க. சரியா போச்சு, என் தொண்டையே வலிக்கும் போல இருக்கு இவரு கூப்பிட. என்னங்க, என்னங்க. ஐயோ, இது ஒரு டவல் இருக்கு, இந்த டவலையே சுத்திட்டு போக வேண்டியதுதான். இது யார் யூஸ் பண்ண டவல்னு தெரியல. நான் நினைக்கிறேன் இந்த அர்ஜுன் தான் யூஸ் பண்ணி அப்படியே வச்சிட்டு இருக்கான். என்ன பண்றது, இதுதான் யூஸ் பண்ணி ஆகணும். என்னதான் பண்றாரு? இவ்ளோ நேரம் நான் குரல் கொடுக்கறேன், எங்கன்னா அவருக்கு காது கேக்குதா? இவருக்கு கிருஷ்ணாக்கு வரட்டும், இருங்க, நான் போய் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. நல்லா தூங்குறாரு, இடி விழுந்தா கூட எழுந்துக்க மாட்டாரு போலுது. என்னதான் பண்றது இவரை பத்தியா? அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. என்னங்க, என்னங்க, காது கேக்குதா இல்லையா தெரியலையே இவருக்கு. நான் எவ்வளவு கத்துனால. என்னங்க, 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 எழுந்துருங்க. எவ்வளவு நேரம் எழுப்புறேன் உங்களை. காது கேக்குதா இல்லையா உங்களுக்கு? என்ன இப்படி தூங்குறீங்க? என்னம்மா ராதா, ஏம்மா இப்படி கத்துற? ஓ, என்ன ஆச்சு ராதா? என்னம்மா இது, இப்படி வந்து நின்னுட்டு இருக்க? எல்லாம் உங்களாலதாங்க. எல்லாம் நீங்க பண்ண வேலை. என்னது, நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணீங்களா? உங்களை எவ்வளவு நேரம் நான் கூப்பிடுறேன், துணி எடுத்துட்டு போல, கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்கு. சாரிமா ராதா, எனக்கு தெரியலமா, நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். இப்படியே தூங்கிட்டு இருங்க. இப்ப எங்க அக்கா வேற வரப்போறாங்க. உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. நான் போய் என் வேலைய பாக்குறேன். உங்களெல்லாம் நம்ப கூடாது. என்னடா இது, நான் தூங்குனது ஒரு தப்பா? ஐயோயோ கடவுளே, என்ன இது, காலையில எழுந்து திட்டு விழுதே. இதுல வேற அவங்க அக்கா வேற வரப்போறாங்க. இன்னும் என்னெல்லாம் திட்டு விழ போகுது தெரியலையே. அப்பா, அப்பா, என்னப்பா பண்றீங்க? இவ்வளவு நேரம் தூங்கலாமா யாருன்னா? என்னப்பா இது, பெரியம்மா வரப்போறாங்க, எல்லாரும் வரப்போறாங்க தெரியும்ல, அப்ப கூட நல்லா தூங்கிட்டு இருக்கீங்களே. என்னப்பா இது, தூங்கிட்டே இருக்கீங்க எப்ப பார்த்தாலும்? என்னடா இது, பசங்க வேற இப்ப திட்டுறாங்க. என்ன இது? என்னப்பா அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க, காதுலயே விழாது. அம்மா எங்கப்பா? அம்மா உள்ளதாம்மா போயிருக்காங்க வீட்டுக்குள்ள. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.